பார்த்து சந்தோஷப்பட்டதை எங்களுக்கு அழகாக அருமையான வார்த்தையின் வெளிச்சம். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில இருந்து காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன், நிச்சயமாக காணாமல் போன வெள்ளிக்காசு வீட்டில காணாமல் போச்சு, காணாமல் போன ஆடு வெளியில காணாமல் போச்சு, இந்த இடத்துல காணாமல் போன மகன் அப்புறம் தானே வெளி தேசத்துக்கு போய்விட்டான். இப்படியாக முடிவெடுத்து திளைந்து இருந்தாலும் யார் எப்படி போனாலும் தகப்பன் அப்படி அக்கறையற்றவர் அல்ல. அக்கறை கொண்டு அவளாய் தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவர் வெளிப்பாயிருக்கிறார். வெளியிருந்து கண்டுபிடித்து தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார். அருமையான வார்த்தை மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அவரும் வார்த்தை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளட்டும், வழிபாடுகளை பெற்றுக்கொள்ள ஆவியான உதவி செய்வார். கர்த்தர் நாம் ஒன்றி மகிமைப்படுவதாக. ஆமென். இதுவே நமக்கு உள்ள கடமையாயிருக்கிறது. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலன் அவர்கள் இணைகின்றேன். என்னோடு இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். தேவன் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை, ஊழியர்களை கர்த்தரின் நாமத்தினாலே மீண்டும் அகணித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக, அனுகூலப்படுத்தின நேரத்துக்காக என் தேவாயை சோசரித்து செபித்து துதித்து நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். செபிப்போம். இரக்கவும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறீங்க அப்பா. இமைப்பொழுதும் எங்களை கைவிடாமல் நடத்துகிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஒருபோதும் எங்களை மறவாத தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த நாளை தந்து இமட்டுமா எங்களை நடத்துகிறீர்கள். சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவர். நீர் மாறாதவராய் இருந்து எங்களுக்கு உங்கள் மேல மனதுருகி எங்களை அணைத்து காத்துக்கொள்கிறீ. அதுக்காக நன்றி ஆண்டவர். விசேஷமாக சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஊழியத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஊழியத்தை செய்யறதும் ஊழிய ஸ்தாபகருமான செய்வதற்காய் நன்றி செலுத்துறோம். சகோதரி ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. அதே போல அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவரோடு இணைந்து ஊழியர்கள் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. நேர்களுக்காய் செபிக்கிறோம், மறுவழிப்பு கேட்கப்பட்ட நேர்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த இடத்துல இந்த நோக்கத்தோடு இந்த வாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்கின்றார்களோ அப்பா, அந்த வார்த்தைகள் ஒருமுறை திரும்புவதில்லை கர்த்தாவே. ஜீவனுள்ள வார்த்தைகள் அது கிரிய செய்யட்டும் ஆண்டவர். சாட்சியின் பாத்திரங்களை எழுப்பி தாங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறாண்டவர். இந்த வேளையிலும் அடிமையை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இந்த வேளை மேற்கொண்டு ஆளுகை செய்யுங்கப்பா. மாம்ச பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடிக்கு பலத்தால் அடியால் எடை கட்டுவீராக. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்து தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. எவ்வளவு வேணும் என் மூலமாய் பெருகணும், நான் சிறுகணும். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர்,
சமூகத்தாலே நடத்துவீர். எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். தத்துவமில்லா வேளைகளில் பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவீர், உயர பறந்திடுவீர். நான் பலனடைந்திடுவீர், உயர பறந்திடுவீர். எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே. ஆமென். எங்களை விசாரித்து நடத்துற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு, எனக்கு உங்களுக்கும் உண்டு. ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடந்து செல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை எங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக என்னோடு பேசின வார்த்தை நீதிபதியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் என்னோடு பேசிய வார்த்தைகள். என்னோடு இடர்பட்ட இந்த வார்த்தைகள் கர்த்தர் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை அனுகூலப்படுத்தினது வாய்ந்தவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் இப்படியாக தலைப்பிட்டேன், ஞானம் கூப்பிடுகிறது, பாவமும் கூப்பிடுகிறது. இந்த அதிகாரத்தை உண்மையிலேயே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பாருங்கள். ஒரு நேரத்தை எடுத்து நிச்சயமாக ஆவியானோட துணை கொண்டு இதை வாசித்து பாருங்கள். அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வரும். அப்ப ஞானம் கூப்பிடுகிறது, பாவமும் கூப்பிடுகிறது. இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க போறீர்கள். இன்னைக்கு நமக்கு தொலைபேசியில அநேகர் கால் பண்ணுவார்கள். எல்லாவற்றுக்கும் உண்மையிலேயே நாங்கள் பதில் கொடுப்போமோ என்று சொன்னால் இல்லவே இல்லை. சில நம்பர்களை பார்ப்போம், அது தவறான நம்பர்கள், எங்களுக்கு தெரியாத நண்பர்கள் தொலைபேசியில் அழைப்பு இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், பதில் கொடுக்கவே மாட்டோம். இல்ல நல்ல தெரிஞ்சவர்கள் அடித்திருந்தாலும் எங்களுக்கு சில வேளைகள் பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம். அப்ப எங்களுக்கு எப்ப பதில் கொடுக்க முடியும் என்று சொன்னால் நாங்களும் அதாவது சாதாரண நிலைமையில நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வருகிற அழைப்பை நாங்கள் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப எங்களுக்கும் அது அவைலபிளா இருக்கும், அவர்களுக்கும் அது அவைலபிளா இருக்கும். அப்ப பாருங்கள், பதில் கொடுக்கிற ஒரு நேரம் இருக்குது. ஆனால் நம்முடைய தகப்பனும் பரம தகப்பன் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்றேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றேன். அப்ப அவரை நோக்கி நாங்க கூப்பிடணும். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 55:22. பாருங்க, அவர் என்ன நோக்கி கூப்பிடுற, அவர் எப்பவுமே எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதுதான் இதோ இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நான் கடந்த நேரம் வாசித்தேன். 120ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அப்ப 4ஆம் வசனம். அப்ப அவர் எங்களுக்கு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப ஏன் அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கூப்பிடுகிற வேளையில அவர் நமக்கு பதில் கொடுக்க பணியாளியா இருக்கிறார்.
அப்ப இங்க பார்ப்போம். அப்ப இந்த 9ஆம் அதிகார நீதிமொழி புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நான் அந்த வசனத்தை பிரித்து பார்த்தேன். 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானம் கூப்பிடுது. ஏன் கூப்பிடுது? எதற்காக கூப்பிடுது? அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அடுத்தது பாவம் ஏன் கூப்பிடுது? எதற்காக கூப்பிடுது? என்ன அதனுடைய விளைவு? அப்ப இன்றைக்கு அழைப்பு 2 பக்கமா இருக்கிறது. முதலாவது நாங்க ஞானம் கூப்பிடுறதை பார்ப்போம். ஞானம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி, தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து, திராட்சரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. நிச்சயமாக இது உன்னுடைய வெளிப்பாடுகள் வந்து கல்வாரி சிலுவையில இயேசப்பா 7 வார்த்தைகளை மொழிகின்றார். அந்த 7 வார்த்தைகளிலிருந்து பெற்றதான் இதுல 7 தூண்கள். அந்த தூண்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பு, இப்படியாக பூக்கள் சொல்லி 7 வகையான பூக்களை கூட நாங்கள் அப்படியா பாகுபடுத்தி தியானிக்கின்றோம் சிலுவையின் தியானத்திலே. அப்ப இங்கே என்ன செய்ய அவர் யாருக்கு பந்தி ஆயத்தப்படுற? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன் அழைப்பு பெற்று கொடுத்த பிள்ளைகளுக்கு. எப்படிப்பட்ட அழைப்பு? பந்தய பொருளில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை நானும் நீங்கள் சுதந்தரிக்க, பங்காளராய் இருக்க, பரிசுத்தவான்களாய் வாழ, இந்த 2 உலகத்தில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அழைச்சவர். தாயின் கரையில் தோன்றுவனை முன்குறித்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துறவர். என்ன சொல்றார்? பந்தி ஆயத்தப்படுத்துறார். தன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பந்தி? தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை உறவை நமக்கு தந்தார். அந்த நடிச்சு வந்த பிரிவினையை தகத்தறிந்து இருதரத்தாரையும் ஒரு தரத்தாரை ஒரு வீட்டாராய் மாற்றினார், பாகுபாடு இல்லாமல். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட தகப்பன் என்ன செய்யறார்? ஞானம். அதான் அந்த வசனம் சொல்றது, நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களுக்கு வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தில், அந்த ஞானத்தை தரு. அதான் யாக்கோபு 1:5 என்ன சொல்லுகிறது? ஞானத்துல சம்பூர்ணம் உள்ளவர் தான் நம்முடைய தகப்பன். அதாவது சொல்ற, உங்களில் உங்களுக்கு வாசிக்கின்றேன், யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடையும் வார்த்தை சொல்றது. இங்க சொல்றாரு என்ன செய்யா? நீங்க கேளுங்க, நான் சம்பூர்ணமாய் கொடுக்க. அப்ப ஞானம் யார் தருது? சாலமோன் கேட்டார் ஞானத்தை. இந்த கொடுத்த ஜனங்களை ஆளும்படியாக சாலமோன் ராஜா கேட்டார், ஞானத்தை தாங்கன்னு சொல்ல. அவன் ஞானத்தை கேட்டதுனால அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்து விட்டார், தனத்தை. அப்ப அவன் கொடுத்ததுனால அவன் ஆட்சி செய்தான். ஆனால் மீண்டும் அவனுடைய பாவ வாழ்க்கையில மீண்டும் மடிந்து அவன் அப்படி என்ன செய்கிறான்? மண்டு போனார். அப்ப இங்க பாருங்க, ஞானத்துல சம்பூர்ணம் உள்ளவர். எப்படியாட்டு ஞானமா? கர்த்தருக்கு பயப்படுதலே அது ஞானத்தின் ஆரம்பமாய். அப்ப இவர் பந்தி ஆயத்தப்படுத்தி யாரை கூப்பிடுறாருன்னு சொன்னால், அங்கே 4ஆம் வசனம் இப்படி சொல்றது, புத்தீனனை நோக்கி ஏன் கூப்பிடுற? நீ புத்தி அடைய வேண்டும். பேதாமையை விட்டு நீ விலக, உனக்குள்ள அறியாமை இருக்கிறது, அதை நேற்று விலகி நீ வந்து என் அப்பத்தை புசித்து என் திராட்சரசத்தை பானம் பண்ணு. அப்ப நீ என்ன செய்ய போற? அந்த பேதமையை விட்டு விலகுவ. ஏன்? அப்ப உனக்கு நல்லது திட்டதுன்னு தெரியும். தேவனை அறிய அந்த அப்பமாகி யாரு? இயேசு கிறிஸ்து. எனக்கு அடிவில் வார்த்தையா, இந்த வார்த்தையை படிக்க இந்த வார்த்தையை மன்னவாய் படிக்க இதை புசிக்க இது நன்மை, எது தீமை, இந்த அறிய என்ன செய்யணும்? சத்தியத்தை மறைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. தேவ வசனமே சத்தியம். யோவான் 8:32, யோவான் 17:7. அப்ப தேவ வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 பார்க்கலாம். அப்ப அந்த சத்தியத்தை நாங்க அறிய அந்த வசனத்தை அறிய வசனமாய் ஜீவ அப்பமாகி இந்த வார்த்தையை அறிய அந்த வார்த்தை அப்பமாகி பிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில அவருடைய சரீரம். அப்ப அவரை நாங்கள் இன்னும் அறிய என்ன நடக்குதா? ஏதாமே விலகப்படும். அங்கே யாருடைய ஆலோசனை கேட்கப்படும்? தேவனுடைய ஆலோசனை. அவர் ஆலோசனை கர்த்தர், ஆச்சரியமான ஆலோசனையில சேல மகத்துவம் உள்ளவர். அப்ப அவர் யோசனை பெரியவர். அப்படி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அப்போ அவருடைய நாமங்கள் ஒன்று, அவரின் ஆலோசனை கர்த்தர் சொல்லப்படுது, அவருடைய நாமங்கள். அப்ப பாருங்க, அப்ப இங்கே நாங்கள் பேதமை விட்டு விலகணும்.
பரியாசக்காரரிடத்துல உட்கார முடியாது. ஏன் அவர் பரியாசம் தான் பண்ணணும். அப்ப நாங்க வார்த்தையை படிக்க படிக்க இவனை விட்டு நாங்க விலகடி இவனை பூமியை மற்றவளை பரியாசம் படிக்கும் இதுங்களுக்குரிய பண்பு அல்ல. தேவனால அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும். அதாவது சங்கீதம் 1:3 துன்மார்களுடைய ஆலோசனை நடமாமல் பாவிகள் வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வழிகளை கற்றுக்கொண்டது எதனால? வார்த்தையை படிக்கிறதுனால. அப்ப யாருடைய ஆலோசனையை பெற வேண்டும்? தேவனிடத்துல ஆலோசனை பண்ணினா அவர் ஆலோசனை கத்தர். அப்ப இங்கே பரியாசக்கண்ணை கடிந்து கொள். அவனை கடிஞ்சு கொள்றார். ஏன் கடிஞ்சு கொள்ளிட்டா? அவன் அந்த பரியாசம் பண்ணக்கூடாது. அப்பா யாரையுமே பரியாசம் பண்ணுவது இல்லை. யாரையும் உடைந்த பாத்திரம் என்று அவர் சொல்லுவது இல்லை. இது வேண்டாம் என்று அவர் யாரையுமே தள்ளி விடுவது இல்லை. அவர் பாவியை என்ன செய்ய நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். அப்ப அவர் அப்படி நேசிக்கிறவர். அவர் சொல்லுறார், ஞானம் அடைகிறதுக்கு நீ வா, என்கிட்ட வந்து அப்பத்தை பூசி இதை பிறகு நான் உனக்கு நிச்சயிச்சுவே தருவேன். அதனால என்ன கிடைக்குது? அவங்க 11 வருஷம் என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசும் வருஷங்கள் விருத்தியாகும். இதை விட வேறு என்னவே? இன்னைக்கு அநேகருக்கு பெரிய கேள்வி, என்னுடைய ஆயுசு 70 தானா, என் ஆயுசு 50 தானா, என் ஆயுசு இவ்வளவு தானா, நான் இன்று இந்த ஆட்டத்தோட ஓடிடுவேனா, இந்த உலக ஓட்டம் முடிந்து விடுவா, ஒரு வருத்தம் வந்த பயம், பலவீனம் வந்து விட்ட பயம், இவ்வளவு தானா என் ஓட்டம், இவ்வளவு தானா, இவ்வளவு தானா. ஆனா அப்ப சொல்றேன், இன்னொரு வார்த்தையை நீ கற்றுக்கொள்ள உன்னுடைய வாழ்நாள் பெருகும், நாட்கள் பெருகும், உனக்கு தீ காய்ச்சி கட்ட உழுக்கிறேன்னு சொல்ற, வருஷங்கள் விருத்தியா. அப்ப பாருங்க, ஞானம் வளைச்சு எண்ணத்தையெல்லாம் தருகிறது. அப்ப நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல, அதைத்தான் நம் கரங்களிலே பரிசுத்த வேதாமாக்க தந்திருக்கிறார். அப்ப இந்த ஞானத்தை நாங்கள் அவரை அறிகிற அந்த ஞானத்துல சம்பூர்ணம் உள்ள ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள அந்த ஞானம் என்ன செய்யும்? பெருகும். ஞானத்துல நாங்க விருத்தி அடைவோம். சாலமனை போல ஞானத்துல ஒருவருமே இல்லை என்று அவர் அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். சாலமனின் ஞானத்தை விட பெரியவர் இயேசப்பா தான், அதான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த வேதாகமத்தில் அவர் ஒருத்தரையும் குறிப்பிடவே இல்லை. அப்ப பாருங்க, அவ்வளவு ஞானத்தை கொடுத்தா தகப்பன், எங்களுக்கு வந்து ஞானத்தை தருத்தார். எங்களை அழைச்சிருக்கிறார், அழைச்சு அவர் கொடுக்கிறார். நீ இந்த அப்பத்தை புசித்து இதுல பானம் பண்ணு, நீ ஞானத்துல தவிர்த்திய ஞானத்தை கொடுக்க. நான் எனக்கு பயப்படுறது ஆரம்பம் ஆகிறது. எனக்கு பயப்பட்டு இந்த வார்த்தையை கீழ்பட்டு நீ நடக்க நடக்க நீ ஞானியாவாய். அப்ப வருஷங்களை கூட்டி கொடுக்க, ஆயுசத்தை கூட்டி கொடுக்க, அப்படியாக அந்த வசனங்கள் அவ்வளவு சொல்கிறது. தியானித்து பாருங்கள். அடுத்து கால் பண்றா யார் என்று சொன்னால் பாவம் கூப்பிடுகிறது. அந்த பாவம் எப்படி கூப்பிடுறதா பாருங்கள். அங்கே எப்படி கால் பண்றதுன்னு சொன்னா, இங்க பாருங்கள், அங்கே 13ஆம் வசனத்திலிருந்து மீதியான வசனங்கள், அங்கே 18 வசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. மதியஸ்த ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமாய் இருக்காள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நீரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன் என்று மதியினை நோக்கி திருட்டுத்தான் தித்திக்கும் அந்தரங்கத்து புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவள் அறியாள். பாத்தீங்களா? அப்ப நரக பாதாளத்துக்கு கிடக்குற யாரு? பாவத்தில விழுந்தவர்கள். அப்ப இந்த பாவம் கோல் பண்ணுது. எப்படி கோல் பண்ணுது? மேடைகள் அமைச்சு ஆசனத்தை போட்டு தன் பெருமையை காட்டி என்ன செய்யுது? இன்றைக்கு பாவம் அநேக விதத்துல இன்னைக்கு அழைக்குது. போன்ல கூட தட்டி விட்ட பல பாவங்கள் இன்னைக்கு சும்மா இருக்கிற இதோண்ட பேஸ்புக்ல பாப்பமென்று தட்டி விட்டா அது பேசாத எல்லாவற்றையும் கொண்டு வந்து பேசி வைக்கும். எத்தனையோ பேச்சுக்களை கேட்க வேண்டிய, எத்தனையோ பார்வைகளுக்குள்ளே கொண்டு இட்டு சென்று அங்கே வழிகளை என்ன செய்து தாறுமாறாக்கி விட்டு. அப்ப இப்படித்தான் இன்றைக்கு என்ன செய்து அழைக்குது. அப்படி அழைச்சு அது எங்கே போய் அவர்கள் விழுகிறார்கள் சொன்னால் நரக பாதாளம், மரணத்துக்குள்ள போய் நரக பாதாளத்துக்கு இருக்கிறார். இன்னைக்கு பாதாளம் பாவம் கூப்பிடுறாச்சு. எதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க? எந்த பக்கம் போக போறீங்க? ஞானம் கூப்பிடுற பக்கம் போறீங்களா? பாவம் கூப்பிடுற இன்றைக்கு உலகம்
பாவம் பழக்கத்திலே போய் விழுந்து கொண்டு இன்றைக்கு என் ஜனங்கள் அறிவிலா உணர்வில்லாமல் சங்காரமாய் போகிறார்கள். ஏசாயா சொன்னபடி இன்றைக்கு எங்கள் ஜனங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கூட்டாட்டம் பண்ணிக்கொண்டு பாவ வாழ்க்கைக்குள்ள பொய்யான மாயையை நம்பி தங்களுக்கு ஒரு கிருவியை போக்கடிச்சு கொண்டு இன்றைக்கு விழுந்து எழும்பி இன்றைக்கு அதே வழிகளை இன்னும் விட்டு விட முடியாம இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இன்றைக்கு எங்களுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டே போறார். பிரியமானவர்களே, எப்படியாக சங்காரமாய் போறாங்க பாத்தீங்களா? பாவம் அழைக்குது, எப்படி அழைக்குது, பலவும் வழிகள்ல அழைக்குது. என்ன செய்யுது? அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அழைக்குது. சில விளம்பரங்களை விளம்பரப்படுத்தி கவர்ச்சிகளை கவர்ந்தெழுக்கும்படியான படங்களை காட்டி இன்றைக்கு கூப்பிடுது, வா வா, இதுல கொஞ்சம் தப்பார், இதப்பார், அதப்பார், இப்படி காட்டுறேன், இப்படி பாடுறேன், இப்படி உன்னை மாற்றுறேன், இப்படி நீ வந்துடுவாய். ஒரு மாற்று. இந்த அழைப்புக்கு நாங்க செவி கொடுப்போமா இருந்தா நிறைய பாதாளத்துக்கு நாங்க விழுவோம், மரணத்துக்குள்ள போயிடுவோம். நித்திய ஜீவன் எங்களால சுதந்திரிக்க முடியாது. அப்படியாக நாங்க பார்க்க போறோம்னு சொன்னால் அங்கே யோசேப்பை பாவம் அழைத்தது உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிதான். ஆனால் அந்த பகுதியை நாங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதியா புஸ்தகத்திலே அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் 39ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுப்போமா இருந்தால் ஆதியாமத்திலே 39ஆம் அதிகாரம் அங்கே யோசேப்பு கைதியாக புறப்பட்டு அங்கே என்ன செய்கிறார்? யோசேப்பு ஈர்த்து கொண்டு போகப்படுகிறார். அங்க பார்வனுடைய பிரதானிக்கு அங்கே அதிபதியின் வீட்டில் அங்க போத்திபார் வீட்டுல கொண்டு என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். விட்டு விடும் பொழுது அங்கே அவளுடைய மனைவி என்ன செய்கிறார்? தன்னோடு பாவ வாழ்க்கைக்கு இழுக்கிறார். ஆனா அவனும் என்ன செய்யறான்? யோசேப்பு ஓடி போனான். பாவம் அழைக்குது, நீ வா, என்னோடு வா என்று சொல்லி பாவம் அழைக்குது. ஆனா யோசேப்பு அங்கே 39ஆம் அதிகாரம் அங்கே 12 13 வசனங்கள் 14 வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா 12 13 14 அங்கே யோசேப்பு என்ன செய்யறார்? பாவம் அழைக்குது, நீ வா, ஒருவரும் இல்லை. முன்ன யோசேப்பு என்ன செய்யறார்? தன் வஸ்திரத்தை விட்டு கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். தேவன் தன்னை அந்த இடத்துல மனுஷர் இல்லத்தான், ஆனால் பரம தகப்பன் தன்னை நோக்கி பார்க்கிறார் என்பதை அவன் நோக்கி பார்க்க. அதனால பாவம் கூப்பிடைக்க அந்த யோசேப்பு என்ன செய்யல? போகவே விட்டு ஓடி போறான். ஓடி போறான். இந்த வழி இந்த வழி என்னை பாவத்துக்குள்ள வெளிச்சு. ஒருவேளை அப்படி போயிருந்தா யோசேப்பு அதிபதியா மாற்றி வந்திருக்க முடியாது. அவன் பிரியமான இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை வலியத்தளத்துக்குள்ள இழுக்குது. கேமுகளை காட்டி, கவர்ச்சியை காட்டி இன்றைக்கு கண்கள் என்ன செய்து குருட்டாட்டம் பண்ணி இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகிறார். இப்படி பாவம் அழைக்குது. ஆனா தேவன் அழைக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும். எதையுமே அழைச்ச சிறு வயது தாயின் கீழ் தோன்றும் உன்னை உன்னை என்ன செய்ய தெரிந்து கொண்டு வயிற்றில் இருக்கும் போதே உன்னை பரிசுத்தமாக்கி ஞானங்களுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன்னு சொல்றேன். இறைமையா உண்டுகாய். அப்ப பாருங்கள், தகப்பன் தாயின் வயிற்று தோன்றும் முன்னே அழைச்ச அந்த ஞானத்தை கொடுக்க, தன்னை அறிவில வளர, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, அதிக ஆயுசோடு வாழ, ஆசீர்வாதங்களோடு வாழ இன்னைக்கு நாங்கள் எந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கோம்? இந்த அழைப்பை நோக்கி ஓட நிற்கின்றோம். கர்த்தருடைய வேதத்தில பிரியமாய் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுக்கிற இலையுதா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 2:3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்க இந்த அழைப்பை பெற்று எப்படியா ஓட நிற்கிறோம்? யோசேப்பு விட்டு ஓடினபடியா அடிமையாய் போன யோசேப்பு அதிபதியாய் மாற்ற தேவன் கொடுத்த தரிசனம் அங்கே சொற்பனம் நிறைவு. நீருக்கு போதிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமான தேவன் அவன் தலை உயர்த்தினார். தாவீது விழுந்தார் சும்மா இருக்கிற நேரத்துல. அங்கே என்ன செய்தார்? உப்பரியில உலாவிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா தாவீது அந்த இடத்துல யுத்தத்துக்கு போக வேண்டிய, களத்துக்கு போக வேண்டிய ஆள். ஆனால் போகாமல் அங்கே சும்மா இருந்த வேளை பாவம் அழைச்சு விழுந்து போனார் பச்சைவாள் இடத்துல. ஆனா விழுந்த அவர் மன்னங்க சொந்த அழுத அந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதம்.
என்னுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதே வந்து நான் திரும்பி அழுது போதான் தேவன் இறங்குறார். ஆனால் பாவத்தின் சம்பளம் உண்டு தானே, அவருக்கு தண்டனை கிடைத்தது தானே. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை அழைத்தார். நாம் இனங்கண்டு கொண்டு அவருடைய ஞானத்தை பெற்ற நானும் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ள விழிப்புள்ளவர்களாய் இந்த காலத்துல சத்ருவானவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகின்றார். அவனுடைய வகை தேடுதலுக்கு நாங்கள் ஆளாகிறபடி ஒரு சுற்றித்திர அந்த சுற்ற ஓட்டத்துக்கு நாங்கள் இரையாதபடிக்கு விழிப்பாயிருப்போமா, தெளிந்த புத்தியுள்ள இருப்போமா. யார் நம்மை அழைக்கிறார்கள், யார் நம்மோடு நம்முடைய ஆலோசனையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நடத்துகிறார்கள், எப்படிப்பட்ட ஆலோசனை நாங்கள் கேட்கிறோம். இது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஆலோசனையா, ஆசீர்வாதத்துக்குரிய வழியா, இல்லை வேறு வழிகளுக்கு நம்ம இட்டு சென்ற அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து செல்ல வழியா என்று சொல்லி நானும் நீங்களும் தியானிச்சு பாவத்தை விட்டு யோசிப்பை போல ஓடி போகும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமா அந்த பந்தய பொருளை அடைவோம், அந்த இலக்கை அடைவோம். இல்லாவிட்டால் நம்ம சும்மா இருக்கிறோம். அதை இதை பார்த்து இந்த அழைப்பு அந்த அழைப்பு கேட்டுக்கொண்டு நாங்கள் அந்த அழைப்புக்கெல்லாம் பதில் சொல்லி வீணான காரியங்களை பேசி வீணாய்த்தவனுக்கு பிரியமில்லாத வழியில போய் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கப்பட்டு ஆதாரத்துக்குள்ள விழுந்து விடாதபடி பெற்ற அழைப்புக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் நாங்கள் உண்மையாய் ஓடும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு பந்தய பொருள் உண்டு பிரியமான அதுக்காகவே அழைச்சிருக்கிறார். அழைச்ச தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மையுள்ள அழைப்புக்கு நானும் நீங்கள் உண்மையாய் ஓடவே எங்களை அழைச்சு வைத்து சில பாதைகளை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை உள்ளாது, என் பிள்ளை இதுல இருந்து மீண்டு வரும், என் பிள்ளை மனம் திரும்பும், இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமா இன்னொரு படிப்பை உயர்ந்த நிலை ஆவிக்குரிய நிலையில உயரும் என்றதுக்கு சில பாடங்களை அனுமதித்து நம்மை உயர்த்துறதுக்காக அவர் அனுமதிக்கின்றார். அதை நாங்கள் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆவியால் நடத்தப்படும் சகலத்தை நிதானித்து அறிகிறான் வார்த்தை சொல்லுவது. அப்படியாக நாங்கள் நிதானித்து அறிந்து நன்மை தீமை ஏதுன்னு சொல்லி நாங்கள் உணர்ந்தவர்கள் தீமையை விட்டு விலகி நன்மையை பெற்றுக் கொள்வோம். தீமை வந்து விட்டால் அந்த தீமையை நன்மையால வென்று அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய் நாங்கள் விளங்கவே என்னை உங்களை படைச்சு அப்படியாக எந்த எந்த கோலுக்கு நீங்க ஆன்சர் பண்ண இருக்கின்றீங்க. பாவத்துக்கு ஆன்சர் பண்ண போறீங்களா, பரிசுத்தத்துக்கு ஞானத்துக்கு ஆன்சர் பண்ண போறீங்களா? ஞானம் கால் பண்ணா அந்த ஞானத்துக்கு ஆன்சர் பண்ணி இதோட ராட்சத்தையும் நீதியையும் தேடி அவருடைய பரிசுத்த வாங்கலாய் வாழுவோம். பாவத்துக்கு ஆன்சர் பண்ணாமல் இது தேவையில்லாத கால் என்று சொல்லி விட்டு விலகி ஓடி யோசிப்பை போல ஆசீர்வாத சுதந்திரிப்போம். நாவும் மகிழ்ப்படுவதாக கெட்ட வார்த்தைக்கு அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவர், நன்றி தகப்பன், நன்றி ஆண்டவர். இந்த வேளையில கத்தாவை அடியாளர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் சோஸ்திரம். நீங்க பேசுனீங்க, நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அப்பா. இந்த நாளும் கற்றுக் கொடுத்த வார்த்தை அப்பா பகிர்ந்து கொடுக்கும்படியா நீங்க பாராட்டு இந்த நல்ல நேரத்துக்காக சோஸ்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, இந்த போன்ல எத்தனையோ அழைப்பு வரும் ஆண்டவர். அத்தனை அழைப்புக்கு நாங்கள் எதுக்கு பதில் கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கேட்க வேண்டும், அந்த ஆலோசனை நம்ம ஒரு வழிக்கு நன்மையான வழிகளுக்கு இட்டு செல்கிறதா என்பதை எங்களுக்கு ஆராய்ந்து அறியும்படியா நீங்கள் எங்களுக்கு ஒரு நான் தெளிந்த புத்தியை தாங்க, விழிப்புணர்வு தாங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த போன்கோல இருந்தாலும் அது ஆண்டவரே நல்ல வழிகள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களா அப்பா இருக்கிறார்கள் உணர்ந்து பார்க்க உணர்வுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவர். ஞானமுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவர். ஞானத்துல வந்து விளங்க கிருபை தாங்க. உங்களுடைய கரத்துகளை தாழ்த்துறோம் ஆண்டவர். அப்பா, நீங்க அழைச்ச அழைப்புக்கு உண்மை உள்ளவளாயோட நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கீங்க. அந்த உண்மை உள்ள அழைப்புக்கு உண்மையாயோட எங்களுக்கு கிருபை பலத்தின் சத்துவத்தை தாங்க ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாங்க விழுந்து விடாதபடி யோசிப்பை போல நாங்க உதறி தள்ளி விட்டு பாவத்தின் அழைப்புக்கு செவி கொடுக்காதவர் உதறி தள்ளி விட்டு ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். அப்பா, அந்த விலனை தாங்க ஆண்டவர். அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல இந்த பொல்லாங்கனுடைய கையில இந்த உலகம் இருக்குது. இந்த நாட்கள் பொல்லாதவளாயிருக்கு கத்தால் காலத்தை உமக்கென்று பயன்படுத்தி கொள்ள அப்பா அதை பயன்படுள்ள நாட்களாய் நேரங்களாய் நாங்க செலவழிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். இன்னும் உண்மை அறிகிற அறிவில நாங்க வளரணும் ஆண்டு வாழணும் உமக்காக கத்தால் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தாங்க ஆண்டு.
நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை ஒப்பு கொடுக்கிறோம், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக அவருடைய வருகை முற்று முடிவு பறிந்து நிலைத்திருக்க அபிஷேகத்தை நிலைப்படுத்தி அப்பா மணவாள வருகை மணவாட்டிய நாம் எதிர்கொண்டு செல்ல அப்பா கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.